இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மாற்று மத மக்களுக்கும் என் அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருப்பியும் பேசுறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு வேதங்கள் அறிவோம் என்ற தலைப்புல சூரத்துல் முஃமினூன் என்ற 23வது அத்தியாயத்தை பத்தி. அதுல அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றான். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். இப்போ நம்ம ரம்ஜான் மாசம் முழுக்க நோன்பு இருந்தோம். அந்த நோன்புக்கு அல்லாவே கூலி கொடுப்பேன்றான். ரயான் என்ற சொர்க்கத்துக்கு அந்த நோன்பாளிங்க மட்டும்தான் நுழைய முடியும். அதை தவிர வேற யாரும் நுழைய முடியாது அப்படின்னு நம்மளுக்கு வாக்கு தரோம். அதே போலதான் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கும் அப்படிதான். இப்போ நீங்க இந்த ரம்ஜான்ல, ஜும்மால, மற்ற குத்பால, மற்ற தொழுகைகள்ல இமாம்கள் எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபா காய்வாக அப்படின்னு கேட்பாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து ஆமீன் ஆமீன் ஆமீன். அது இல்லாம ஆண்கள் பெண்கள் தனிப்பட்ட முறையில தொழும்போது அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபா காய்வாக அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னதுனால இதை கேட்பாங்க. ஆனா இப்படி கேட்டா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காதுங்க. என்ன இப்படி சொல்றீங்க? கேட்குற துவா அல்லாஹ் குபூல் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா உலகத்துல நீங்க நோயை பத்தி, நோய்க்கு நிவாரணத்துக்கு கேட்கலாம், வியாபாரத்தை பர்க்கத் கேட்கலாம், அதுக்கப்புறம் படிக்கணும், அதுல படிப்புல நல்ல சிறந்து விளங்கணும், பாஸ் ஆகணும் கேட்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை அல்லாஹ் இது இது வாக்களிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால இந்த வாக்களிக்கப்பட்டவர்கள் யாரு? அவங்களுக்கு தான் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும். இப்போ டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிச்சா தான் டாக்டர் இருக்கும். இப்போ சும்மா நம்ம டாக்டர் ஆகிடுவோம்னா ஆக முடியாது. அதுக்குன்னு ஒரு கேட்டகரி. அது போல தான் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கும் யார் கேட்டகரியான ஆளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூன்ல அத்தியாயம் 23 1லேருந்து 10 வசனத்துக்குள்ள நீங்க படிச்சு பாருங்க. அப்போதான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன சொல்றான்ட்டு. அதுல எடுத்தவொடனே அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்றான். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா லைனா சொல்றான். என்ன சொல்றான்னா, தொழுகை பணிவாக பேணுவார்கள். தொழுகை பணிவாக பேணுவது என்னன்னா, அரக்கா பறக்கா தொழுகாம ருக்குக்கு சிஸ்தாக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் அத்தியாயத்து எல்லாம் ருக்கு சிஸ்தாலாம் சரியா பண்ணி பொறுமையா அழகா தொழுகையை பேணுவாங்க. ஒண்ணு இதை சொல்றான். 2வது வீணான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்துப்பாங்க. எங்க வீணான பேச்சுகள் நடக்குதோ, அது கண்டது பேசுறாங்களோ அதை அவங்க தவிர்த்துப்பாங்க, புறங்கணிப்பார்கள். 3வது ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். ஜக்காத்து அல்லாஹ் சொன்னவன் ரசூல்லா சொல்ற வழியில யாரு தங்கத்துக்கோ வெள்ளிக்கோ பணத்துக்கோ விளைச்சலுக்கோ கரெக்டா அவங்க ஜக்காத்தை கரெக்டா நிறைவேற்ற மாட்டாங்க. கொஞ்சம் குறைவாலாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது தன் மனைவி கிட்டேயும் அடிமை பெண்கள் கிட்டே தவிர தன்னை கற்பை காத்துக்குவாங்க. அதை தாண்டி மனைவி அடிமை பெண்கள் தவிர மற்ற பெண்கள்கிட்ட விபச்சாரமோ ஒப்பட்டியா வச்சுக்க மாட்டாங்க. தன்னை கற்பை காப்பாத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது அமானிதத்தை பேணிக் கொள்வார். இப்போ அமானிதத்தை கொடுத்தா அந்த அமானிதத்தை எது கொடுக்குறாங்களோ அப்படியே அவங்க கொடுத்து வச்சா அந்த அமானிதத்தை அப்படியே தருவாங்க. அதுக்கு அடுத்தது உடன்படிக்கையை பேணிக் கொள்வார்கள். உடன்படிக்கை பண்ண ஒருத்தர் எதுக்கோ ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க, அந்த உடன்படிக்கை கரெக்டா பேணுவாங்க. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் தஆலா திருப்பியும் தொழுகையை பேணிக் கொள்வார்கள். அந்த இடத்துல பணியோடு பேணுவார்கள் சொன்னா, இந்த தொழுகை பேணிக் கொள்வார்கள். தொழுகை பேணிக் கொள்வார்கள்னா இந்த பாங்கு சொன்னவனே பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தோட அந்த இமாம் ஜமாத்தோ இல்லை அங்கே நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்துக்கோ குறிப்பிட்ட அந்த நேரத்துல தொழுகையை கரெக்டா நிறைவேற்றிடுவாங்க. அசால்ட்டு சேட்டத்தனமா இருக்க மாட்டாங்க. அப்புறம் தொழுதுக்கலாம், முடிகிற தொழுகலாம், இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கரெக்டா அந்த நேரம் அந்த வக்தை தொழுதுடுவாங்க. இப்படிப்பட்ட ஆளுகள் தாங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் தஆலா தருவான். சொல்லிட்டு இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உரியவர்கள் இவங்க தான் சொல்லிட்டு இவர்கள் அதுல நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த 1லேருந்து 10 சூரா வசனத்துக்குள்ள சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நீங்க குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். ஸலாம் அலைக்கும்.